நான் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே நேரத்தில் எங்க 5 வேட்பாளர், அதாவது வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கும், தஞ்சாவூர் தொகுதி மக்களுக்கும், கடலூர் தொகுதி மக்களுக்கும், மத்திய சென்னை தொகுதி மக்களுக்கும், விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாங்க ஏத்துக்கிறோம். எத்தனையோ தேர்தலை நாங்க சந்திச்சிருக்கோம். இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. இனியும் இந்த கூட்டணியோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் வீறுநடை போடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் விஜய பிரபாகர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்றது நீங்க கேட்கலாம். அதற்கான காரணம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மொத்தம் விருதுநகர் தொகுதியில் 10 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அதில் விஜய பிரபாகர் அவர்கள் பெற்றது 3,80,878 வாக்குகள். அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் 4,379. அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாணிக் தாகூர் அவர்கள் அந்த 4,379 வாக்குகள் அதிகம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை தபால் வாக்குகள் மொத்தம் சேர்த்து விஜய பிரபாகர் இழந்தது 0.4%. அதாவது 0.5% கூட கிடையாது, 0.4% தான் அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியுற்றிருக்கிறார்கள். விஜய பிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி உற்றிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருக்கோம். ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்க கிட்ட இருக்கிறது. எனவேதான் உங்களை அத்தனை பேரையும் நான் இன்னைக்கு அழைச்சிருக்கிறேன். இப்போ இந்த இந்த ஷீட்டை நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும் எப்படியெல்லாம் அங்க வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு அறிவிப்புல இருந்து நாங்க இதை மொத்தமா எடுத்திருக்கோம். எதுலயுமே 10,000 வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரல. வெளியே ஊடகங்களில் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்ல அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை. ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்கை எழுதி கொண்டு ஆர்ஓ கிட்ட கொடுக்கிறார். ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார். ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டயே பல முரண்கேடுகள் நடந்துள்ளதாக அங்க இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்றாங்க. அங்க கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்கு அப்புறம் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாங்க. எதுக்காக நிறுத்துறீங்க? லஞ்ச் பிரேக்கு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக வேண்டியதானே, எதற்காக நிறுத்துறீங்க? 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கலெக்டர் வெளியே சொல்றார், எல்லாரும் மத்தியிலும் எனக்கு பிரஷர் அதிகமாக இருக்கிறது, பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள், என்னால இதை சமாளிக்க முடியல, என்னுடைய போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்க நடு மையத்திற்கு அறிவிச்சிருக்கிறார். அப்ப யார் அவருக்கு பிரஷர் கொடுக்கிறது? யார் அவரை இந்த மாதிரி செயல்படாம தடுக்கிறது? எந்த சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காமிக்கணும்ன்றதுனாலதான் நான் இந்த பிரஸ் மீட்டே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.